ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற லயபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள் அப்படிங்கிற பக்கத்தை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். எப்பவாவது ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒரே நம்பர்ஸா இருந்து தலை சுத்துற மாதிரி இருக்குமே, இல்லையா? நிறைய பேருக்கு இந்த நிதி அறிக்கைகளை பார்த்தாலே ஒரு பயம் இல்லைன்னா ஒரு குழப்பம் வர்றது சகஜம்தான். ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம அந்த பெரிய புதிரோட ஒரு முக்கியமான பகுதியை, அதாவது இந்த பொறுப்புகள் பக்கத்தை உடைச்சு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. P&L ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சது, எவ்வளோ இழந்ததுன்னு காட்டுற ஒரு முழு நீள சினிமா மாதிரி. ஆனா பேலன்ஸ் ஷீட் அப்படி இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட தேதியில அந்த கம்பெனியோட நிதி நிலவரம் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு புகைப்படம் மாதிரி. சிம்பிளா சொன்னா, அந்த கம்பெனி கிட்ட என்ன சொத்து இருக்கு, அது யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்குங்கிறத இது அப்பட்டமா காட்டிடும். ஓகே, இப்போ அக்கவுண்டிங்கோட தங்க விதின்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதான் பேஸ்மெண்ட். இந்த ஒரு விதியை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற எல்லா விஷயங்களுமே சொத்துக்கள் தான். அவங்க பேங்க்ல இருக்கிற பணமா இருக்கலாம், அவங்களோட ஆஃபீஸ் பில்டிங்கா இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ற மெஷின்களா கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஃபியூச்சர்ல பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும்னு நாம எதிர்பார்க்கிற எதுவுமே ஒரு சொத்து தான். அப்போ பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ்னா என்ன? ஒரு கம்பெனி மத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்கள், அவ்வளோதான். பேங்க்ல இருந்து வாங்கின லோனா இருக்கலாம், இல்ல சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய பணமா கூட இருக்கலாம். சுருக்கமா சொன்னா இது எல்லாமே அந்த கம்பெனியோட கடமைகள். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் பேலன்ஸ் ஷீட்டோட இதயமே. சொத்துக்கள் ஈக்குவல்ஸ் டு பொறுப்புகள் பிளஸ் பங்குதாரர் ஈக்விட்டி. இது எப்போதுமே, நான் சொல்றது எப்போதுமே பேலன்ஸ்டா தான் இருக்கணும். ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி ஒரு சொத்தை வாங்குதுன்னா அதுக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கணும்? ஒன்று கடன் வாங்கியிருக்கணும், அதுதான் பொறுப்புகள். இல்லைன்னா கம்பெனி ஓனர்களே அவங்க சொந்த பணத்தை போட்டிருக்கணும், அதுதான் பங்குதாரர் ஈக்விட்டி. அதனால தான் இந்த ரெண்டு பக்கமும் எப்பவுமே சமமா இருக்கணும். சரி, இப்போ வாங்க பேலன்ஸ் ஷீட்லயே கொஞ்சம் ட்ரிக்கியான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள போலாம். என்னன்னா, கம்பெனி ஓனரோட பணமே எப்படி அந்த கம்பெனிக்கு ஒரு கடனா ஒரு பொறுப்பா இருக்க முடியும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நீங்களே யோசிச்சு பாருங்க. பங்குதாரர் ஈக்விட்டிங்கிறது ஓனர்களோட பணம். அப்போ அது எப்படி ஒரு பொறுப்பா ஒரு கடனா இருக்க முடியும்? இதுதான் நிறைய பேரை குழப்புற கேள்வி. எப்படிங்க நம்ம சொந்த பணமே நமக்கு ஒரு கடனா மாறும்? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக்க பார்க்கலாம். இதுக்கு பதில் இந்த மேற்கோள்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க. சட்டப்படி ஒரு கம்பெனிங்கிறது அதோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து ஒரு தனி நபர் மாதிரி, ஒரு தனி அமைப்பு. அதனால ஓனர்ஸ் முதலீடு செஞ்ச பணத்தை அந்த கம்பெனி என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கு. அதனால தான் கம்பெனியோட பார்வையிலிருந்து பார்த்தா ஓனரோட பணம் கூட ஒரு வகையில கடன் தான், அதாவது ஒரு பொறுப்பு. சரி, இந்த பங்குதாரர் நிதியில என்னெல்லாம் இருக்கு? இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு ஷேர் கேபிட்டல், அதாவது பங்கு மூலதனம். கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஷேர்ஸை வித்து முதல்ல வாங்கின பணம் இது. ரெண்டாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இது என்னன்னா, கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிச்ச லாபத்துல எல்லாத்தையும் டிவிடெண்டா கொடுக்காம கொஞ்சம் பணத்தை கம்பெனிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பணம் தான் இது. ஓகே, அடுத்ததா நாம பொறுப்புகளோட இன்னொரு முக்கியமான பகுதிக்கு போகலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அதாவது கம்பெனி வெளியாட்கள் கிட்ட இருந்து வாங்கின கடன்கள். இந்த கடன்களை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது நீண்ட கால கடன்கள். ஒரு வருஷத்துக்கு மேல டைம் எடுத்து மெதுவா திருப்பி கட்ட வேண்டிய கடன்கள். நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு ஹோம் லோன் வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி. இன்னொன்னு கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது குறுகிய கால கடன்கள். இத ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்டி முடிக்கணும், நம்ம புது போனுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி. சரி, இந்த வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க. ஒரு முதலீட்டாளரா இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்கு குறுகிய கால கடன்கள், அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருந்தா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீண்ட கால கடன்கள் அதிகமா இருந்தா அதை அவங்க கம்பெனியோட வளர்ச்சிக்காக முதலீடு பண்றாங்கங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். வாங்க ஒரு நிஜ உதாரணத்தை பார்ப்போம். அமர ராஜா பேட்டரிஸ் லிமிடெட், அதாவது ARBL, அவங்களோட நீண்ட கால பொறுப்புகள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு இருக்கு. இது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைச்ச வட்டி இல்லாத வரி சலுகை மாதிரி கடன்கள். அப்புறம் டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இது ஃபியூச்சர்ல கட்ட வேண்டிய வரிக்கு இப்பவே ஒதுக்கி வைக்கிற பணம். கடைசியா லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். இது அவங்க ஊழியர்களோட கிராஜுவிட்டி மாதிரி விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம். இது எல்லாமே அவங்களோட நீண்ட கால பொறுப்புகள் தான். அப்போ
நடப்பு பொறுப்புகள் அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ்ல பொதுவா என்னெல்லாம் வரும்? அன்றாட செலவுகளுக்காக வாங்குற ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது ட்ரேட் பேயபிள்ஸ், அப்புறம் அந்த வருஷத்துக்குள்ள ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ், சம்பளம் மாதிரி விஷயங்கள். ஓகே, இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒண்ணா சேர்த்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட முழுமையான பொறுப்புகள் பக்கம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் அதே ஏஆர்பிஎல் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா கோக்க போறோம். ஸ்டெப் 1, முதல்ல பங்குதாரர்களோட நிதி. அது எவ்வளோ? 1362.7 கோடி ரூபாய். ஸ்டெப் 2, அதோட நீண்டகால பொறுப்புகளான 143.03 கோடியை கூட்டிக்கலாம். ஸ்டெப் 3, கடைசியா குறுகிய கால பொறுப்புகளான 633.7 கோடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? மொத்த பொறுப்புகள் 2139.4 கோடி ரூபாய். இப்போதான் அந்த மேஜிக் நடக்குது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த தங்க விதி, அதன்படி இந்த கம்பெனியோட மொத்த சொத்துக்களோட மதிப்பும் சரியா இதே 2139.4 கோடி ரூபாயா தான் இருக்கணும். இப்படிதான் ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்பவுமே டேலி ஆகும். ஆக இன்னைக்கு நாம பேலன்ஸ் ஷீட்டோட ஒரு பக்கத்தை, அதாவது பொறுப்புகள் பக்கத்தை முழுசா அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஒரு கம்பெனிக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வருதுங்கிற கதைய இந்த பக்கம் சொல்லுது. ஆனா அந்த பணத்தை வச்சு அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்க கிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? அத நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் இத பத்தி யோசிச்சு பாருங்க.